வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டோட நேம் வெக்ட்ரி க்ரௌட். அண்ட் இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி தான் இந்த ப்ராஜெக்டை அஃபீஷியலாக மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த ஃபீல்டில், அதாவது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அண்டு கிரிப்டோ ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டை பயன்படுத்தி டே பை டே நீங்கள் பெரிய அளவில் ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய வகையில் பிளானை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, வித் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கான வித்தியாசம் என்னென்னா, ஜாயினிங்கான பேக்கேஜ் நான் பே பண்ணி ரெஃபர் பண்ணி அதன் மூலிமா நான் இன்கம் எடுக்கலாம். பட் என்கிட்ட இப்போ இனிஷியலாக பே பண்ணுறதுக்கே கேஷ் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கான ஐடியா கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் அப் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் அந்த ஃபண்டை விட்ரா பண்ண முடியாது. அதில் வரக்கூடிய ஃபண்டை வச்சு உங்களோட ஐடியா நீங்கள் அப்கிரேட் பண்ணிவிட்டு அதன் பிறகு வரக்கூடிய ஃபண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கமாக வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷனை நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சம் பீப்புள்ஸ் என்கிட்ட மணியில் எனக்கு ஃப்ரீ ஐடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்களுக்கான ஒரு வாய்ப்பை அவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. த வெக்ட்ரி க்ரௌட் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டை பயன்படுத்தி தான், அதாவது டி ஆப்ஸ் மூலியமாக தான் இந்த ப்ராஜெக்டை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க போகிறோம். அதாவது இங்கே நம்ம யூஎஸ்டிடியை தான் பார்த்தீங்கன்னா மூலியமாக ஜாயின் பண்ண போகிறோம். அண்ட் அந்த யூஎஸ்டிடி மூலியமாக தான் டெய்லி இன்கம் கிடைக்க போகுது. நமக்கு வரக்கூடிய இன்கம் ஒரு குறிப்பிட்ட டாலர், அதாவது மினிமம் ஒரு $4 வந்தாலே டேரெக்டாக நம்மளோட ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஜாயினிங்கான பேக்கேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக் பேக் $10. இந்த $10 பேக்கில் இருந்து தான் $30 பார்க்கணும். 30 யூஎஸ்லேருந்து தான் $50, 50லேருந்து தான் பார்த்தீங்கன்னா $100. அது போல் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போக முடியுமே தவிர டேரெக்டாக நான் $500 பேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எடுத்துக்க முடியாது. $10 பேக்கில் $30 போகலாம். அங்கேருந்து $50 வர முடியும். அதுக்கப்புறம் கோல்டு பேக், அதுக்கப்புறம் பிளாட்டினம், அடுத்து டைமண்ட் பேக்கு நம்ம அப்கிரேட் ஆகி வர முடியும். நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் இன்கம் டைரக்ட் இன்கம். ஒரு நபரை இன்ட்ரோ பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய டைரக்ட் இன்கம் கிடைக்குது. டீம் இன்கம் கொடுக்குறாங்க, பைனரி மேட்சிங் இன்கம் இருக்குது, ரெஃபரல் மேட்சிங் இன்கம், டாப் அப் இன்கம் 5x வரைக்கும். அதாவது நமக்கான இன்கம் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வரைக்கும் நம்ம இன்கம் எடுத்துக்கலாம். அதன் பிறகு நம்ம ஐடியா ரீடாப் அப் பண்ண வேண்டியது இருக்கும். சேலஞ்ச் போனஸ் கொடுக்குறாங்க, பர்ஃபார்மன்ஸ் போனஸ், ஆட்டோ ஃப்ளோ ஆப்ஷனல். அதாவது ஆட்டோ ஃப்ளோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒர்க்கிங் ரிலேட்டடான உங்களுக்கு இன்கம் 2 மேட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். இது ஆப்ஷனலாக தான் வச்சிருக்காங்க. நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணுங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் செய்யக்கூடிய MLM அண்ட் கிரிப்டோ பேஸ்டு ப்ராஜெக்ட் நம்ம சேனலில் வீடியோவாக கிரியேட் பண்ணி ப்ரமோட் பண்ணுற நீட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஆட் ப்ரோமோ கான்டாக்ட்க்கு கால் பண்ணுங்கள். ஷியோராக அவங்க பிளானை ப்ரமோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்கம் எப்படிலாம் ஸ்ப்ரெட் அப் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நபரை இன்ட்ரோ பண்ணுறீங்கன்னா 50% உங்களுக்கு இந்த டைரக்ட் இன்கம் கிடைக்குது. 15% டீம் இன்கம் கொடுக்குறாங்க. பைனரி மேட்சிங் 5%, எந்த விதமான கேப்பிங்கும் கிடையாது. கேப்பிங் லிமிட் கிடையாது. டெய்லி கேப்பிங் லிமிட்டு அன்லிமிட்டடாக நீங்கள் சம்பாதிக்கலாம். ரெஃபரல் பைனரி மேட்சிங் 10% கிடைக்குது. கால்குலேட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு பிளாட்ஃபார்ம்னு கூட சொல்லலாம். த டைரக்ட் ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது 50%. நீங்கள் அன்லிமிட்டட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு லெஃப்ட்டில் பிளேஸ்மெண்ட்டோ இல்லை ரைட்டில் பிளேஸ்மெண்ட்டோ பண்ணி 50% நீங்கள் ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். டீம் இன்கம் ஒரு $10 நம்ம உள்ளே வரோம். அண்ட் நம்ம டீமை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு போகிறோன்னா அடுத்த 15 நிலைகளில் $6,553 எனக்கு இன்கமாக கிடைக்கும். அது எப்படி கிடைக்குங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் லெவலில் 2 பேர் இருக்காங்கன்னா ஒரு நபர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா $0.10 எனக்கு கிடைக்கும். அப்போ டோட்டல் இன்கம் அப்படிங்கிறது $0.20 எனக்கு இன்கமாக கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 நபர் இரண்டாவது லெவல், அதாவது இங்கே இன்கம் பொறுத்த வரைக்கும் அந்த லெவல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஈவன் தான். சில கான்செப்டில் இனிஷியலி ஜாஸ்தியாக கொடுத்துட்டு போக 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 ரெடியூஸ் பண்ணிகிட்டே போவாங்க. பட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள எதுவும் எனபிள் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சேம் பர்சன்டேஜ் ஆஃப் ரெஃபரல் இன்கம், அந்த லெவல் இன்கம் அப்படிங்கிறத அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்த 15 லெவலில் கிடைக்கக்கூடிய ஓவரால் இன்கம் $10 பேக்கில் வர நமக்கு $6,553. செகண்ட், அடுத்து நம்ம அப்கிரேட் ஆயிருப்போம். $30 பேக்கு அப்கிரேட் ஆயிருப்போம். அப்கிரேடுக்காக நம்ம கையிலேருந்து மணி ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணணுமா? நெசசரியே கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் ஏர்னிங் எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த ஏர்னிங் வச்சு உங்களோட ஐடி நீங்கள் செல்ஃபாக அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு $30, அதாவது $0.30. அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவல்லே உங்களுக்கு கிடைக்கிறது 60 சென்ட் உங்களுக்கு இங்கே கிடைச்சிடுது. செகண்ட் லெவலெலாம் பார்த்தீங்கன்னா $1.2, தேர்ட் லெவலில் $2.4 சொல்லி அடுத்த
அடுத்த 15 நிலைகளில் 19,660 USDT எனக்கு இங்கே இன்கமாக கிடச்சிருக்கும். $30 டீம் இன்கமில். $50 எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா $25,394. 100 USDT டாப் அப் அப்கிரேட் பேக்கேஜஸில் $65,534 எனக்கு கிடச்சிருக்கு. 300 USDTயில் $1,96,602 எனக்கு கிடச்சிருக்கும். 500 பேக்கேஜஸில் மட்டும் $3,27,670 எனக்கு கிடச்சிருக்கு. ஓவராலாக இந்த டோட்டல் டீம் இன்கம் 2 மேட்ரிக்கில் கிடச்சது மட்டும் $6,41,413 USDT வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டோட்டலாக எனக்கு கிடச்சிருக்கு. இந்த 15 லெவல், அதாவது ஒவ்வொரு பேக்லையுமே 15 லெவலில் ஓவராலாக கிடச்சிருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு. பைனரி மேட்சிங் இன்கமுக்கு வந்து இங்கே கேப்பிங்கே கிடையாது. அதாவது நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஒரு நாளைக்கு லிமிட்டே இல்லாமல் அன்லிமிட்டடாக இன்கம் ஆன் பண்ண முடியும். பைனரி மேட்சிங் இன்கம் 5,000, அன்லிமிட்டட் டெய்லி கேப்பிங் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெஃபரல் மேட்சிங் போனஸ், அதாவது நான் டேரெக்டாக ஒரு நபரை இன்ட்ரோ பண்ணுறேன், நான் டேரெக்டாக இன்ட்ரோ பண்ணக்கூடிய பர்சன்றது எனக்கு என்ன ஆகுனா ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். அது இல்லாமல் ரெஃபரல் மேட்சிங் இன்கம்னு ஒன்று கொடுப்பாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, நான் ஒருத்தர் சுரேஷ்னு ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அவர் இந்த கான்செப்டை பயன்படுத்தி ஒரு $100 பைனரி பேர் மேட்சிங்கில் சம்பாரிச்சிருக்காரு. அதாவது பைனரி பேர் மேட்சிங்கில் மட்டும்தான் இந்த இன்கம் கிடைக்கும். அந்த மேட்சிங்கில் $100 சம்பாதிச்சிருக்காரு, எனக்கு $10 கிடைக்கும். இது போல ஒரு 100 நபருக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே எவ்வளோ மேட்சிங்கில் சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளோ இன்கம் எனக்கு பெஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் பர்சன்டேஜஸ் இன்கம் எனக்கு கிடைக்கும். இது ஒரு யூனிக்கான ஒரு பெஸ்ட்டான இன்கம் நம்ம சொல்ல முடியும். அதே போல் டாப் அப் இன்கம். ஸோ ஒன்ஸ் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் அப்கிரேட் பண்ணியிருக்கக்கூடிய பேக்கேஜஸ்லேருந்து 5 times ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டேன் அப்படின்னா அகெயின் என்னோட ஐடியா வந்து நான் ரீடாப் அப் கம்பல்சரி பண்ணணும். அண்ட் அதே போல் 30 days சேலஞ்ச் போனஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 10 USDTயில் தான் உங்களோட ஜேர்னியை வந்து இந்த வெக்ட்ரி க்ரௌட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டில் ஸ்டார்ட் அப் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். இப்போ 10 USDTயில் வந்து ஆஃப்டர் நம்ம 30 USD அப்கிரேட் பண்ணணும் இல்லையா, அது உங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் 30 days சேலஞ்ச் போனஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்கள் 10 USDயில் வந்து 20 USDT பைனரி இன்கமாக சம்பாரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 30 USD, அந்த 30 USD இருக்கிறீங்கன்னா அப்கிரேடேஷன் வந்து இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணவங்க ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அடுத்து 30 USDTயில் வந்துட்டு 60 USD பைனரியில் சம்பாரிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது $50 அப்கிரேடேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடுது. 50 USDTல இருந்து 100 USDT நீங்கள் வந்து பைனரி மேட்சிங் சம்பாரிச்சிட்டிங்கன்னா 100 USDT வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா அடுத்து உங்களுக்கு அப்படியே வந்து ஃப்ரீயாகவே அப்கிரேடேஷன் நடந்துருது. அண்ட் இப்போது நீங்கள் 200 USDT பைனரி மேட்சிங்கில் சம்பாரிச்சாச்சு அப்படிங்கும்போது 300 USDT உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அப்கிரேட் ஆகிடுது. ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 300 USDTல இப்போ நம்ம ப்ரெசென்ட்டாக இருக்கோம். 600 USDT பைனரியில் சம்பாரிச்சிட்டோம் அப்படிங்கும்பொழுது 500 USDTக்கான அப்கிரேடேஷன் நமக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயாக கிடச்சிடுது. இதுக்கான டைம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 days. அதாவது சிஸ்டம் வில் கால்குலேட் 30 days பைனரி இன்கம் ஃப்ரம் யுவர் டேட் ஆஃப் ஜாயினிங். நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து 30 daysக்குள்ளே மட்டும்தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு இந்த சேலஞ்ச் போனஸ் அப்படிங்கிறது பொருந்தும். இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 200 USDT பைனரி மூலிமா மேட்ச் பண்ணி சம்பாரிச்சிட்டிங்க. இதுக்கான டைமிங் லிமிட் எதுவும் அவங்க கொடுக்கல. சம்பாரிச்சிட்டிங்க அப்படிங்கும் பொழுது 2 days டொமஸ்டிக் டூர் அண்டு ஹில் ஸ்டேஷனில் ஒரு டொமஸ்டிக் டூர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே போல் 500 USDT நீங்கள் பைனரியில் சம்பாரிச்சாச்சு அப்படிங்கும் பொழுது யூ வில் கெட் 5G ஆண்ட்ராய்ட் மொபைல் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. 1000 USDT பைனரி மேட்ச் பண்ணி நான் இன்கம் எடுத்துட்டேன். அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் லிமிட் எதுவுமே கிடையாது. அப்படி 1000 USDT நான் பேர் மேட்ச் பண்ணி இன்கம் எடுத்துட்டேன் அப்படிங்கும் பொழுது எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே போல் இந்த ப்ராஜெக்டில் நான் ஒர்க்கிங் இன்கம் ஆப்ஷனும் இருக்குது. எகைன் அண்ட் எகைன் நம்ம திரும்ப ப்ராஃபிட் பார்க்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன். 2 மேட்ரிக்கில் 5 ஸ்டேஜஸில் $104 திரும்ப நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். இது ஒரு ஆப்ஷனலான விஷயம் தான். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இதுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா 10 USD அண்ட் 30 USD பேக்கில் நீங்கள் வந்திருக்கணும். அதே போல் மஸ்ட் கிவ் 2 டைரக்ட் ரெஃபரல் வந்து ஆஸ் பர் யுவர் சேம் பேக்கேஜ். நீங்கள் எப்படி உள்ளே வந்தாலும் அதே போல் 2 நபருக்கு வாய்ப்பை கொடுத்து உள்ளே வச்சிருக்கீங்க பொழுது இந்த ஆட்டோ ஃப்ளோக்குள்ளே நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிடுவீங்க. என்ட்ரான பிறகு 2 மேட்ரிக்கில் 5 ஸ்டேஜஸில் $104 கிடைக்கும். இதில் வந்து ரீஜென்ரேஷன், அதாவது ரீபர்த்னு சொல்லலாம், ரீஜென்ரேஷன் சொல்லலாம். இந்த ரீபர்த்துக்காக என்ன ஆகுனா ஒரு 10 USDT உங்களுக்கு ஸ்டார்டிங் பேக்கேஜ் ஒன்று கிடச்சிருக்கும் இல்லையா, அந்த பேக்கேஜ்க்கு போகுது. இன்னொரு $10 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஃப்ளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இந்த ஆட்டோ ஃப்ளோக்கு திரும்ப போகிறதுனால எகைன் அண்ட் எகைன் நம்ம திரும்ப ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதே போல் 20 USDT ஆப்ஷனும் இருக்குது. ஸோ 20 USDயில் $208 கிடைக்கும். இதில் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 USD வந்து ரீஜென்ரேஷனுக்கும் ஒரு 20 USDT வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆட்டோ ஃப்ளோக்குமே வந்து மூவ் ஆகிடும். திரும்ப நமக்கு ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராஜெக்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வென் யூ இன்கம் ரீச் 4 USDT, அதாவது உங்களோட வாலெட்டில் ஒரு 4 USDT ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்லி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். 10% டிடக்ஷன் போக தான் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு
ரிசீவ் ஆகும். இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய இன்கம் பொட்டன்ஷியல் என்னென்னா, ஷார்ட் டேர்மில் ஒரு 10 lakh USDT அகைன் அண்ட் அகைன் நம்ம திரும்ப சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான யூனிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அண்ட் அதே போல் ரெகுலராக ஜூம் மீட் அவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜூம் மீட் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுக்குறேன். அதே போல் காண்டாக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோட டிஸ்பிளேல. இந்த ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனலி இருக்கக்கூடிய டவுட்ஸை கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஜாயின் பண்ணி earnings ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.